சூரி, மருந்து கம்பெனி மீனாட்சி சுந்தரம் ஸ்டீஃபனோட சேர்ந்துட்டானா? அந்த மருந்து கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் போடுங்க. ஹலோ சுந்தரம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? உண்மைதான் சூரி. என்னதான் பண்ண சொல்கிறேன்? நான் 7 வருஷமாக மருந்து கம்பெனி வச்சு நடத்துகிறேன். இன்னும் 100 கோடி டர்ன் ஓவரை தொட முடியலை. நான் ஸ்டீபன் கூட பிஸ்னஸ் பண்ண ஒத்துக்கிட்டதும் உடனே 50 கோடிக்கு ஆர்டர் வந்திருக்கேன். அது என்ன பிஸ்னஸ்? காலாவதியான மருந்து மாத்திரைக்கு புதுசாக சீல் போட்டு மறுபடியும் மார்க்கெட்டிங்க்கு அனுப்புறது. அந்த பிஸ்னஸில் தான் இப்போ வருமானம் கொட்டுது. தப்பு பண்ணுற மீனாட்சி சுந்தரம். தப்பு பண்ணால் பிழைக்க முடியாது. ஜனங்க செத்து போயிடுவாங்க சுந்தரம். மக்கள் தொகை குறைஞ்சா நல்லதுதான் சூரி. வேண்டாம், மக்கள் உயிரோட விளையாடாத. சூரி, ஸ்டீபனுக்கு வரப்போறாரு நினைச்சு பயப்படுறியா? நீ பயப்படாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றேன், சரியா? நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு மறந்துட்டியா? தெரியும், தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்க. மூர்த்தி அண்ணன், ராகவா, அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஹலோ சார், நான் எஸ்பி லோகேஷ் பேசுகிறேன். என்ன விஷயம்? நாம் நினைக்கிற மாதிரி இங்கே எந்த வேலையும் செய்ய முடியாது சார். என்ன சொல்கிறேன்? இங்கே சூரியன் ஒரு ஆள் இருக்கான் சார். யாருக்கிட்ட போனாலும் அவன் பேரை தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ஒருத்தன் நம்ம கூட சேர்ந்தான். அவனையும் கொண்டுட்டாங்க சார். ஸ்டீபன் பேர் சொல்லியுமா? அவன் மிரட்டலுக்கு மசீரா இல்லை, பேருக்கு ஏற்ற மாதிரி கத்தி போல ஷார்ப்பாக இருக்கான். இன்னும் 1 வீக்கில் ஸ்டேட்டை விட்டு போகலைன்னா என்னையே கொண்டுடன் மிரட்டுறான். 1 மினிட் சார். தமிழ்நாட்டிலேருந்து எஸ்பி ஃபோன் பண்ணியிருக்காரு. அங்கே யாரோ சூர்யா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறானா? எஸ்பி, உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தது எதுக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோன் செய்யறதுக்கா? எந்த பிளேஸாக இருந்தாலும் எவனோ ஒருத்தன் இருப்பான். நீ அவனுக்கு பிடிக்காதது ஏதோ ஒன்று பண்ணு, அவனே ஒன்று தேடி வருவான். அவனை தூக்கிடு. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு சார். எஸ்பி, உன் போலீஸ் பவர் யூஸ் பண்ணு, இல்லைன்னா உன் பிளேஸ்க்கு இன்னொருத்தம் வருவான். நீங்கள் சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன். அவனே என்னை தேடி வர மாதிரி பண்ணுறேன். அப்போ அவனை போட்டு தள்ளிட்டு அந்த தகவலை உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். சாரி சார். என்னடா அவன்? சார், லோகேஷ் மேலே நம்பிக்கை இல்லை. நாங்கள் வேணா போகட்டுமா? அவசரப்படாத, வெயிட் பண்ணு. லோகேஷ் போய் சூரி மேல கை வைக்கட்டும். அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அவன் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம இறங்குவோம். என்ன வாங்க. சின்ன வயசுலேருந்து நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல. ஒன்று தான் கேட்குறேன், போய் சொல்லிடுண்ணா. துப்பாக்கி பழசுரா, ஆனால் தோட்டா புதுசுன்னு அமுக்குனா உள்ளே போயிடும். போய் சொல்லுண்ணே. ஏய், நீ என்னமோ கன்னை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் எல்லாம் விட்டுட்டு இருக்க. இவர் என்னமோ ஆஹான்னு சொல்லிட்டு இருக்காரு.
என்னதான் நடக்குதுங்க? அசிங்கமா இருக்குண்ணே போ. ஆமா, அவன் என்னமோ செய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன செய்ய போற? சொல்லு மாப்ள. என்ன சீக்ரெட்? ஹே, என்ன பார்த்து பயப்படுறியா? பயப்படக்கூடாது. ஐயோ ரொம்ப படுத்தாதன குடுண்ணே. டாடி, என்னம்மா யாராவது வந்தாங்களா? நீ தான் வந்திருக்க. கனவு போல இருக்கு. பயந்து போயிட்டேன். சேம் Dress. கனவுல வந்தது நிஜமாவே நடக்குது. ஏய், இது பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க தான் வந்திருக்க. வேணா வேணா வேணா. டாடி 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 டாடி. என்னம்மா? டாடி, அவன் எனக்கு என்னம்மா முத்தம் அது? கொடுக்க வந்திருக்கான். யாரும்மா? வேணான்னு சொல்லுங்க டாடி. ஐயோ வேணான்னு சொல்லுங்க டாடி. டாடி, வணக்கம். வேணான்னு சொல்லுங்க டாடி. ஏய், போயிடு. நீ எனக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கியா? போடா. யோ பெருசு, நீ வேலைக்கு வா. போ. டாடி, ஐயோ டாடி, நீலாம் ஒரு அப்பாவா? ஏய், நீ சிக்னல் கொடுக்கிறது முத்தம் கொடுக்கிறதுக்கு தானே? சூரி, நீ வேணா ஊர்ல பெரிய டானா இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் பெரிய டான். அண்ணே, அந்த பொண்ணு முத்தம் கொடுக்காதன்னு சொல்லுதே. எனக்கு தெரியாம எப்ப நான் வந்து முத்தம் கொடுத்த நீ? இல்ல, அந்த பொண்ணு கேக்குதேன்னு. சரி சரி, இப்போ மேட்டர் முடியும். சூரி, கிட்ட வராத, கிட்ட வராத. முத்தம் கொடுக்க கூடாது. நோ ப்ளீஸ். கிட்ட வராத. நோ நோ, முத்தம் கொடுத்துறாத. நோ நோ நோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? உன் டேடி சொன்னாரு. ராகவா, பர்த்டே கிஃப்ட். பாய். முத்தழகே, எங்க அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் சாரி வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவர் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க. ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். முத்தம்னு சொன்னியே, எங்க அண்ணன் கனவுல வந்து உனக்கு முத்தம் கொடுத்தாரா? உனக்கு எப்படி தெரியும்? மன்மதனாச்சே கொடுத்துருப்பாரு.